ദൈവനാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. ദൈവനാമത്തിற்கு മഹിമയുണ്ടാവதாக. ദൈവവചനവുമായി നിങ്ങളുടെ മുമ്പാകെ നിൽപ്പാൻ ഇന്ന് നൽകിയ ഈ നല്ല സമയത്തിനായിട്ട് ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യുന്നു, സ്തുതിക്കുന്നു. தேவனுடைய வசனத்தோட கூட உங்கள் முன்பதாக நிற்க, அதிலிருந்து பிரசங்கிக்க தேவன் தாமே பாராட்டின இந்த நல்லதொரு வாய்ப்பை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ദൈവനാമ മഹത്വത്തിനായിട്ട് ഇന്ന് നിങ്ങളുടെ മുമ്പാകെ ഒരു പ്രത്യേക സന്ദേശവുമായിട്ടാണ് ഞാൻ ഇന്ന് കടന്നു വന്നിരിക്കുന്നത്. தேவனுடைய கிருபையிலே சார்ந்து இந்த நாளிலே உங்கள் முன்பதாக நிற்கும் பொழுது ஒரு விசேஷித்த செய்தியோடு கூட தான் நான் இந்த நாளிலே நிற்கிறேன். നമ്മുടെ സഭയ്ക്കും ദൈവമക്കൾക്കും അനിവാര്യമായിരിക്കുന്ന ചില ചിന്തകൾ ഇന്ന് രാവിലെ നിങ്ങളുടെ മുമ്പാകെ പങ്കുവയ്ക്കാനായിട്ട് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்முடைய சபைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கின்ற சில விஷயங்களை இந்த நாளிலே உங்களோட கூட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ഒരുവൻ ക്രിസ്തുവിലായാൽ താൻ ശീലിക്കേണ്ടതായിരിക്കുന്ന ചില കാര്യങ്ങളെ കുറിച്ചാണ് പറയുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നത്. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அடைந்திருக்க வேண்டிய அல்லது சந்திக்க வேண்டிய சில பிரச்சனைகளை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். നാം സ്വയം ശക്തന്മാരായി ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിക്കുന്നവരാകണം എന്നുള്ളതാണ് ഇന്നത്തെ പ്രധാനപ്പെട്ട വിഷയം. இன்றைக்கு இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் சுயமாக நாம் பலத்தோடு நிற்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய கருப்பொருள் விஷயமாகும். അതിനായിട്ട് നമുക്ക് ചില ശീലങ്ങൾ, ചില ഹാബിറ്റ്സ് നമ്മൾ ഡെവലപ്പ് ചെയ്യേണ്ടതായിട്ടുണ്ട്. அதற்காக நமக்கு சில பழக்க வழக்கங்கள் மிகவும் அவசியமாகின்றது. ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ മിക്കവാറും എല്ലാ സഭകളിലുമുള്ള ദൈവമക്കൾക്ക് പറ്റുന്ന ഒരു പരാജയം തങ്ങൾ ജീവിതത്തിലെ ഒരു ക്രമീകരണം ഇല്ലാതെ പോകുന്നു എന്നുള്ളത് കൊണ്ട് തന്നെയാണ്. எல்லா சபைகளிலும் இருக்கின்ற விசுவாசிகளை பொறுத்தமட்டில் நாம் சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய குறை என்பது அவருடைய வாழ்க்கையிலே சில நல்ல பழக்க வழக்கங்கள் அல்லது நல்ல ஒழுக்க முறைகள் இல்லை என்பதுதான் ஆகும். അതിനോടുള്ള ബന്ധത്തിൽ പ്രാരംഭമായി ഒരു വേദവാക്യം വായിക്കുവാൻ താല്പര്യപ്പെടുന്നു. இதன் தொடர்பாக ஆரம்பமாக ஒரு சில வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். എഫേസ്യ ലേഖനം 6:10. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവേൻ. இறுதியாக கர்த்தரிலும் கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ഒരു വിശ്വാസിയെ ശക്തിപ്പെടുത്തുവാനായിട്ട് ചില ശീലങ്ങൾ തന്റെ ജീവിതത്തിൽ കൊണ്ടുവരേണ്ടതായിട്ടുണ്ട്. ஒரு விசுவாசி பலப்படுத்தப்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில பழக்க வழக்கங்கள் அவனுடைய காணப்பட வேண்டியது மிக அவசியமாகின்றது. വിശ്വാസ ജീവിതത്തിലെ തകരാറുകൾ നാം കണക്കിടാതെ അതിന് മറ്റുള്ളവരെ കുറ്റം പറയുന്ന ഒരു സ്വഭാവം ദൈവമക്കളുടെ ഇടയിലുണ്ട്. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில வீழ்ச்சிகளை குறித்து நாம் அதனை ஏற்று அறிக்கை பண்ணாமல் நாம் பிறரை குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கின்றோம். നാം ഈ കുറ്റം പറയുന്നവരുടെ ജീവിതം സൂക്ഷ്മമായി പരിശോധിച്ചാൽ இந்த குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிப்போமானால் തങ്ങളുടെ സ്വന്തം ജീവിതത്തിൽ തങ്ങൾക്ക് വേണ്ടതായിരിക്കുന്ന കർത്താവായ യേശുക്രിസ്തു വേദപുസ്തകത്തിൽ കർത്താവായ യേശുക്രിസ്തു നിർദ്ദേശിക്കുന്ന ചില വിഷയങ്ങൾ അവർ കൈവിടപ്പെടുന്നത് കൊണ്ടാണ്. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டித்து சொல்லியிருக்கக்கூடிய சிலவற்றை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாததுதான் அது விஷயம் என்பதை, அதனுடைய அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முடியும். Therefore we need to get some self strengthening habits in our life. அது நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தக்கூடிய சில நடைமுறை பழக்க வழக்கங்களை பெற்றிருப்பது மிக நல்லது. In colloquial language you can say auto correction. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாம் சொல்லுவோம் நாமே சுயமாக நம்மை திருத்திக் கொள்வது. We should be willing to do that in our life. அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவதற்கு விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். Instead of depending on others, we have to make a self decision on those matters. நாம் பிறர் மேல் சார்ந்திருப்பதை காட்டிலும் இப்பேற்பட்ட தீர்மானங்களுக்கு நம்மை நாமே சார்ந்து கொள்வது மிக முக்கியமாகும். Many times we look forward others. മറ്റുള്ളവരിലേക്ക് നാം നോക്കുകയാണ്. அநேக நேரத்தில் நாம் பிறரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ദൈവം കർത്താവായ യേശുക്രിസ്തു ഓരോരോ വ്യക്തികളും ഡയറക്റ്റ് ആണ് ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையிலே நேரடியாய் ஈடுபட்டு வருகின்றார். നാം ഓരോരുത്തരും ദൈവം മുമ്പാകെ വ്യക്തിപരമായി അക്കൗണ്ടബിൾ ആണ്. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக தனிப்பட்ட முறையில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். അത് പ്രായമുള്ളവരായാലും സുവിശേഷകനായാലും മൂപ്പറുകളായാലും ഡീക്കൻസ് ആയാലും ഏത് വ്യക്തിയും, സ്ത്രീ ആയാലും പുരുഷനായാലും വ്യക്തിപരമായ അക്കൗണ്ടബിലിറ്റിയാണ് കർത്താവുമായിട്ടുള്ളത്. வயதான நபராக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும், ஊழியராக இருந்தாலும், எந்த சகோதரனோ சகோதரியாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையிலே ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். കുടുംബത്തിലുള്ള സകലരും ഭക്തന്മാരും നല്ല ഭക്തിയുള്ളവരുമാണെങ്കിൽ അതുകൊണ്ട് ഒരു വ്യക്തി சாட்டிஸ்ஃபைட் ஆகி தீருவான் பாடில்ல. குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாருமே பக்தியுள்ளவர்களாக இருப்பது நிமித்தமாக அது நிமித்தமாக இந்த குடும்பத்தில் இருக்கின்ற மற்றொரு நபர் அதுல திருப்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை.
നാം ഓരോരുത്തരും അവരവരുടെ ജീവിതത്തെ ക്രമപ്പെടുത്തേണ്ടതായ ആവശ്യമുണ്ട്. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டியது மிக அவசியமாகும். Here എഫേസ്യ ലേഖനം 6:10 ഒടുവിൽ കർത്താവിലും അവന്റെ അമിത ബലത്തിലും ശക്തിപ്പെടുവീൻ എന്ന് അവിടെ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துடைய கடைசி பகுதியிலே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. His exceeding power and his might. அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையும். In that கிறிஸ்துவில் നമുക്ക് ശക്തിപ്പെടുവാൻ കഴിയും. இங்கே அதன் மூலமாய் கிறிஸ்துவிலே நம்மால் பலப்பட முடியும். എഫേസ്യ ലേഖനം 5:15 മുതൽ 17 വാക്യങ്ങളിൽ எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 15 முதல் 17 വരെ இருக்கின்ற വചനத்திலே അവിടെ നാം വായിക്കുന്നത്, ആകയാൽ സൂക്ഷ്മത്തോടെ അജ്ഞാനികളായിട്ടല്ല ജ്ഞാനികളായിട്ടത്രേ നടപ്പാൻ നോക്കുവീൻ, ഇത് ദുഷ്കാലമാകിയാൽ സമയം തക്കത്തിൽ ഉപയോഗിച്ചുകൊള്ളുവീൻ, புத்திஹீனராத கர்த்தாவின் இஷ்டம் இன்னதெന്ന് கிரகிச்சுകൊள்வீன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ഇവിടെ 3 കാര്യങ്ങൾ അവിടെ രേഖപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. இங்கே 3 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ഒന്ന് നടക്കുക, ஒன்று நடங்கள், രണ്ടാമത് ഉപയോഗിക്കുക, இரண்டாவதாக பயன்படுத்துங்கள், മൂന്നാമത് മനസ്സിലാക്കുക, ഗ്രഹിക്കുക, மூன்றாவதாக புரிந்து கொள்ளுங்கள். walk and use and understand. நடவுங்கள், பயன்படுத்துங்கள், அதே போல புரிந்து கொள்ளுங்கள். This is a self development for each believer. This is essential. இது ஒவ்வொரு விசுவாசியை பொறுத்தமட்டிலே தன்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமாய் கருதப்பட வேண்டிய சுய மேம்பாட்டு திட்டமாகும். சூஷ்மத்தோட be careful in our walks. நம்முடைய நடக்கையிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Each day we have to assess ourselves. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். There are a lot of instructions in the Bible saying to follow by each individual. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையை பின்பற்ற வேண்டியிருப்பதற்காக அநேக விஷயங்கள் வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Many people think that these instructions are given for the church and the elders. பெரும்பாலான நபர்கள் இதை குறித்து சிந்திக்கும் பொழுது இதெல்லாம் சபைக்கும் மூப்பொருளுக்கு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். You are gravely misunderstood and this is a wrong thing to understand that. நீங்கள் முற்றுமாய் இதனை தவறான நிலைமையிலே புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். Your lack of spirituality you cannot blame others. உங்களுடைய ஆவிக்குறி தன்மை குறைந்து போயிருக்கிறதுக்கு நீங்கள் பிறரை குற்றம் சொல்ல முடியாது. Here it is very clearly mentioned that we have to be careful in our life to make a habit in your life. How to proceed in your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு சரியான முறையிலே ஒழுக்கம் கிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வாழ்க்கை பின்பற்ற வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது. Psalm 18 David is writing 18ஆம் சங்கீர்த்தனத்திலே தாவீது இങ്ങനെ പറയുന്നുണ്ട്. 18ஆம் சங்கீதத்திலே தாவீது இப்படியாய் சொல்கிறார். 18ஆம் சங்கீர்த்தனம் അതിന്റെ 32ஆം വാക്യം. 18ஆம் சங்கீதத்தினுடைய 32வது வசனத்திலே 32ஆം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, എന്നെ ശക്തി കൊണ്ട് അരമുറുക്കുകയും എന്റെ വഴി കുറവ് തീർക്കുകയും ചെയ്യുന്ന ദൈവം തന്നെ. என்னை பலத்தால் எடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. There is work of the Lord in our life. ஆண்டவருடைய செயல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. God is making us more strong. தேவன் நம்மை இன்னும் பலப்படுத்துகின்றார். എന്റെ വഴി കുറവ് തീർക്കുകയും ചെയ്യുന്നത് ദൈവമാണ്. என்னுடைய வழியை செவ்வைப்படுத்துகின்றவர் தேவனே. Who is responsible for our lack of spirituality? நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தன்மை குறைந்து போயிருப்பதற்கு யார் காரணம்? We know that Jesus Christ is going to come to take away all of us. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இங்கிருந்து எடுத்து செல்வார் என்பது அறிவோம். Are we prepared? நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? We preach and we teach that all of a sudden it can happen. திடீரென்று அது சம்பவிக்கும் என்று சொல்லி நாமும் பிரசங்கிக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம். There is no evidence is required for that purpose. அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்கான எந்த விதமான தடயமும் இல்லை. Are we prepared? நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? What about our spirituality? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை பற்றி என்ன? What is our relationship with the Lord? ஆண்டவரோடு கூட இருக்கின்ற நம்முடைய உறவு என்ன? We have to have a self assessment in each personal life. நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை நாமே சுயமாய் நிதானித்து பார்ப்பது மிக முக்கியமாகும். Therefore in Deuteronomy 31 verse 6, ஆகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே there it says to Moses, அங்கே மோசேயிடம் சொல்லப்படும் பொழுது, be strong and courageous, do not be afraid or terrified because of them, for the Lord your God goes with you. He will never leave you nor forsake you. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். Here it says, ബലവും
ധൈര്യവും ഉള്ളവനായിരിക്കാം. எங்கே பலமும் தைரியமும் உள்ளவனாய் இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. It is not the physical strength. இது சரீர பிரகாரமான பலம் அல்ல. It is the mental strength of that person. இது அந்த நபருடைய மனோரீதியான பலமாக இருக்கின்றது. And ബലവും ധൈര്യവും ഉള്ളവനായിരിക്കണം. பலமும் தைரியமும் உள்ளவனாக இருக்க வேண்டும். അവന് നല്ല ചുണയുള്ളവനായിരിക്കണം. அவன் அதே நேரத்தில் நல்ல ஒரு வீரம் உள்ளவனாக இருக்க வேண்டும். നല്ല ഉഷാറായിട്ട് ഇരിക്കേണ്ടവനാണ്. அவன் எப்பொழுதுமே மிகவும் விழிப்பாக இருக்கின்ற நபராக இருக்க வேண்டும். The reason is that அதனுடைய காரணம் என்னவென்றால் the Lord is with him. கர்த்தர் அவனோட இருக்கின்றார். Same thing, Moses is entrusting teaching Joshua the same line. இதே குறிப்பிட்ட போதனையை மோசே யோசுவாவுக்கும் கற்றுத் தருகிறார். After Moses died, மோசே மரித்து போன பின்பதாக then Lord appeared, Lord spoke to Joshua. கர்த்தர் யோசுவாவோட பேசினார். Same words he used. இதே வார்த்தையை அவரும் பயன்படுத்தினார். ബലവും ധൈര്യവും ഉള്ളവനായിരിക്കാം. பலமும் தைரியமும் உள்ளவனாக இரு. ഞാൻ നിന്നെ വഴി നടത്തും. நான் உன்னை வழிநடத்துவேன். Dear believers, this is what our message today. அருமையான விசுவாசிகளே, இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற செய்தி இதுவாக இருக்கிறது. We need to get this from the Lord. இதை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். What we have to do for that? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? There are few matters I have pointing out today morning for you. ஒரு சில விஷயங்களை இந்த நாள் காலையிலே உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். We have to feed our spirit. நம்முடைய ஆவிக்கு நாம சரியான விதத்தில் உணவளிக்க வேண்டும். ആത്മീയ ഭക്ഷണം നമുക്ക് ആവശ്യമുണ്ട്. ஆவிக்குரிய உணவு என்பது மிக நமக்கு அவசியமாகும். From where you will get this? எங்கே இருந்து நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும்? രക്ഷിക്കപ്പെട്ട് കർത്താവിനെ സ്വീകരിച്ച് സഭയിലേക്ക് വന്ന ഒരു വിശ്വാസി അവൻ സ്ഥാനപ്പെട്ടിട്ട് അവൻ ആത്മീയ ഭക്ഷണം ആവശ്യമുണ്ട്. இங்கே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஆவிக்குரிய உணவு என்பது மிக மிக முக்கியமாய் தேவைப்படுகிறது. ആരംഭകാലങ്ങളിൽ ഒരു ശിശു ജനിച്ചു കഴിയുമ്പോൾ ആ കുഞ്ഞിന്റെ ഫുഡ് തന്റെ മാതാവ് പ്രൊവൈഡ് ചെയ്യും. இங்கே ஆரம்ப நாட்களிலே குழந்தை பிறக்கின்ற பொழுது பிறந்த பின் ஆரம்ப நாட்களிலே அவனுக்கு எதுவாக இருக்கின்ற உணவை அவனுடைய தாய் தருவார்கள். அவன் வளர்ந்த பிராயமாகுമ്പോൾ അമ്മ കൊടുക്കുന്നത് നിർത്തും. அவனுக்கு வளர்ந்து அவன் பிராயமாகும் பொழுது அம்மா அதனை கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள். அது மனுஷ ஜீவிதத்தில் மாத்திரமல்ல, எல்லா ஜீவஜாலங்களிலும் உள்ள ஒரு சித்தாந்தமானது. அது மனுஷனுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, அது இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளுடைய வாழ்க்கையிலும் இதுவேதான் நிர்பந்தம். இன்னும் சிலரு பிராயമായ ഒരു അമ്മയുടെ കഴിക്കുന്നവരുണ്ട്. இன்றைக்கும் வயதானாலும் கூட அம்மாவிடமிருந்து உணவை வாங்கி சாப்பிடுகிறவர்கள் உண்டு. அது തെറ്റോ ശരിയോ എന്നുള്ളതല്ല, அது தவறா சரியா என்பதை குறித்தல்ல இங்கே சொல்வது. ഞാൻ ഇവിടെ ഒരു പ്രിൻസിപ്പിൾ പറയുകയാണ്. நான் இங்கே ஒரு கோட்பாடை நான் சொல்கிறேன். നമ്മുടെ ആത്മീയ ഭക്ഷണം നമുക്ക് എക്കാലത്തും ആവശ്യമുണ്ട്. நம்முடைய ஆவிக்குரிய உணவு என்பது நமக்கு எக்காலத்திலும் அவசியமாகின்றது. When you are young, when you are old, when any stage of your life you need food. நீங்கள் இளைஞனாக இருந்தாலும் சரி, வாலிபனாக இருந்தாலும் சரி, வயதுமாக இருந்தாலும் சரி, எக்காலத்திலும் நமக்கு ஆவிக்குரிய உணவு என்பது மிக அவசியமாகும். How many times you eat? எத்தனை முறை நீங்க சாப்பிடுறீங்க? Minimum 3 times. குறைஞ்சபட்சம் 3 முறை. At least 2 times. குறைந்தபட்சம் 2 முறை. Or minimum one time a meal. அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது. Depends on the situation. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவனமாக. Oh, many are in dietary form food only now. பெரும்பாலும் இப்பொழுது உணவு பத்தியத்தை பின்பற்றி வருகிறார்கள். But dear brothers and sisters, our food is the example God given us that we need spiritual food. அருமையான சகோதர சகோதரிகள், நமக்கு உணவு என்பதை ஆண்டவர் கொடுத்திருப்பது அதே நேரத்தில் நமக்கு ஆவிக்குரிய உணவும் அவசியமாகிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதற்காகவே ஆகும். Matthew chapter 4 verse 4, Satan used a trick to Jesus Christ by asking one question. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சாத்தான் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். Why don't you make these stones into bread? ஏன் நீர் இந்த கற்களை அப்பமாக மாற்றிக் கொள்ள கூடாது? When he came and asked, அவன் எப்பொழுது அதை வந்து கேட்கிறான்? When Jesus felt hungry. இயேசு கிறிஸ்துவுக்கு பசியான பொழுது. But Jesus Christ corrected him. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை திருத்தி by quoting a verse. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மேற்கோளிடுகிறார். He quoted from the scripture. அவர் வேதத்திலிருந்து சொல்லி, Jesus said, man shall not live by bread alone, but by every word that proceedeth from the mouth of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். Do you understand? This is the Old Testament quotation. இது நீங்கள் அறிந்தவண்ணமாக இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வேத வசனமாகும். It is written. இது எழுதப்பட்டிருக்கிறது. Years and thousands of years it is written. அநேக ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இது எழுதப்பட்டது. Man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல பிழைப்பான், but the word of God. ஆனாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலே. Are we consuming word of God daily in our life? நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் தேவனுடைய வசனத்தை உட்கொள்கிறோமா?
There are so many verses in the scripture says that how important is the word of God's word in our life. தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு மிக மிக முக்கியமானது என்பதை குறிப்பிட்டு சொல்லுவனமாக அநேக வேத வசனங்கள் நமக்கு உண்டு. Nowadays if we are concentrating on mobiles, lot of messages, songs, so many other discourses about the spiritual matters. இன்றைக்கு அநேக விஷயங்கள் நம் மொபைல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம், செய்திகள் கேட்கிறோம், அதே போல பாடல், அதே போல அநேக விஷயங்கள் நாம் அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். You consider it as only a vitamins, but the real food is the Bible, the scripture. அது போதுமானது என்று நீங்க நினைக்கிறீங்க, அதை காட்டிலும் மிக முக்கியமாக வேதத்திலிருந்து நீங்கள் தானாக கற்றுக்கொள்ள வேண்டும். We have to go back to the Bible. நீங்கள் மீண்டுமாய் வேதத்திற்கு திரும்பி வர வேண்டும். We have to make our life a pattern, a habit to read the scripture daily. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கின்ற பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். So we need like food 3 times, at least we need to have 1 time Bible reading thoroughly in our daily life. ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு சாப்பிடுவது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளிலே ஒரு முறையாவது வேதத்தை வாசிக்கின்ற அந்த பழக்கம் நமக்கு பெற்றிருக்க வேண்டும். You may ask me, uncle, why did you reduce it to 1 time? அங்கிள், ஏன் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க சொல்றீங்க, குறைச்சிட்டீங்கன்னு கேட்கலாம். Psalm 119 verse 164. 119ஆம் சங்கீதத்தின் 164ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. നിന്റെ നീതിയുള്ള വിധികൾ നിമിത്തം ഞാൻ ദിവസം 7 പ്രാവശ്യം നിന്നെ സ്തുതിക്കുന്നു. உம்முடைய 164 verse 164 119. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். See, he found time 3 times to worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு 3 முறை அவனுக்கு நேரம் கிடைக்கப்படுகின்றது. Is it possible by me or you in our daily life? நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட நேரத்தை நமக்கு கிடைக்கப்பெறுமா? How meticulously that writer followed in his life that pattern. இந்த குறிப்பிட்ட பழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய எழுத்தாளர் எவ்வளவு மிக நேர்த்தியாய் பின்பற்றுகிறார். Psalm 55 verse 17. 55ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்திலே, evening and morning and at noon I will pray and cry aloud. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். How many times? எத்தனை முறை? He cried 3 times to the Lord. 3 முறை ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கின்றான். Then confidently he says that he shall hear my voice. பின்பு உறுதியாய் சொல்லும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்கிறான். Look at that. This is what we have to practice in our life. இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும். Because John's Gospel chapter 16 verse 33, Jesus Christ said, you have trouble in this world. ஏனெனில் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இவ்வுலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். But you may have peace in you. ஆனால் உங்களுக்குள்ளாக சமாதானம் இருக்கும். The world will torture you. உலகமானது உங்களை துன்பப்படுத்தும். But be cautious. ஆனால் நீங்கள் எச்சரிப்புள்ளவர்களாக இருங்கள். Don't get frightened. நீங்கள் பயப்பட வேண்டாம். I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். Jesus Christ overcome the world. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்திருக்கின்றார். ഞാൻ ലോകത്തെ ജയിച്ചിരിക്കുന്നു, അതുകൊണ്ട് നിങ്ങൾ സന്തോഷിപ്പു. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், அது நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். അതുകൊണ്ട് നിങ്ങൾ ധൈര്യപ്പെടുവിൻ. அது நிமித்தமாக நீங்கள் தைரியப்படுங்கள். Old Testament and in the New Testament always says that be not discouraged, be courageous. பழைய ஏற்பாடாகவும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் நீங்கள் கலங்கி போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்கள் என்று நமக்கு சொல்கிறது. What is the practical solution for it? இதற்காக இருக்கின்ற நடைமுறை தீர்வு என்ன? Reading God's word daily. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிப்பது. You can plan, make a timetable in your life personally to read the scripture systematically for your own benefit. உங்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய நன்மைக்கு ஏதுவாக வேத வசனத்தை கிரமமாக வாசிப்பதற்கு ஏதுவாக ஒரு நாள் அட்டவணை நீங்கள் வைத்துக் கொண்டு பின்பற்றுங்கள். You may say, I don't get time. எனக்கு நேரம் இல்லை நீங்க சொல்லலாம். You will get time for everything in this world. உலகத்துல மத்த எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கு. God has given you time. தேவன் உங்களுக்கு நேரத்தை தந்திருக்கிறார். To read his scripture. அவருடைய வசனத்தை வாசிப்பதற்கு. By his word you should go through. அவருடைய வசனத்தினாலே நீங்கள் நடக்க வேண்டும். Second thing, you have to give prayer in our life. இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் அவசியம். Pray in your own language. உங்களுடைய சொந்த பாஷையில மொழியில நீங்கள் ஜெபிங்க. Maybe a silent prayer or a vociferous prayer. ஒருவேளை அமைதலான ஜெபம் அல்லது சத்தமாக இருக்கக்கூடிய ஜெபமாக இருக்கலாம். Personally you worship the Lord. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து துதியுங்கள். Many people think that on the table what we do the exercise in the morning, eating bread and the wine is the worship.
அநேக நேரத்தில் அநேகர் நினைக்கிறது என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையில நாம் இங்கே செய்கின்ற அல்லது இங்கே அப்பத்திலும் மேஜையிலும் பங்கு பெறுகின்ற இந்த இது மட்டுமே ஆராதனை என்று நினைக்கிறார்கள். Our worship is directly with you and God. இங்கே ஆராதனை என்று சொல்வது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நேரடியாக இருப்பதாகும். You realize and the greatness of God and worship him, and you accept that he is your Lord. ஆண்டவருடைய மகத்துவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொண்டவர் உணர்ந்தவர்களாக நீங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும். When we come collectively, we include this section also in our worship. நாம் மொத்தமாக கூடி வருகின்ற நேரத்தில் அதே சமயத்திலே இந்த அப்பம் பிட்குதலையும் நாம் ஆசரிக்கின்றோம். Be regular in church attendance. நாம் சபை கூடி வருதலிலே தவறாமல் நாம் பங்கு பெற வேண்டும். Another important thing is remove all impurities from our life. மற்றும் இருக்கின்ற முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா அசுத்தத்தையும் அகற்றி விட வேண்டும். Then spend time with the spiritual men. அதிகபட்சமாக ஆவிக்குரிய மனுஷரோடு இருக்கின்ற பழக்க வழக்கங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். But nowadays people are after for ready made food. ஆனா இந்த நாட்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் துரிதமாக கிடைக்கின்ற ஆயத்த உணவுக்கே போகிறார்கள். Home food, nobody wants to prepare home food. வீட்டு உணவை யாருமே தயார் செய்ய விருப்பமே இல்லை. But home food is so interesting. மிக மிக சுவாரஸ்யமானது. കേരളത്തിലോട്ട് പോകുമ്പോൾ വഴിയരികെ അനേക തട്ടുകടകളുണ്ട്. இங்கே கேரளாவுக்கு போகும்போது வழிபாதையிலே நாம் அநேக தட்டுக்கடைகள் ரோட்டு கடைகளை நாம் பார்க்க முடியும். അവിടെ എഴുതി വെച്ചിരിക്കുന്ന ഒരു അട്രാക്റ്റീവ് എഴുത്താണ്. அவர்கள் அங்கே எழுதி வைத்திருக்கக்கூடிய நம்மை கவர்ச்சிகரமாக இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வாக்கியம் என்னவென்றால் வீட்டிலே ஊണ്, வீட்டிலே உணவு. ஹோம் ஃபுட், வீட்டு உணவு. இட் இஸ் an attraction. இது நமக்கு வீட்டு முறை சமையல், இது நமக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒன்று. What is the speciality of the home food and the hotel food? இந்த வீட்டு முறை சமையலுக்கும் ஹோட்டலிலே செய்கின்ற சமையல் முறைக்கு என்ன வித்தியாசம்? Hotel food is lot of artificial flavor is included and color is given. இங்கே ஹோட்டலிலே அவர்கள் உணவை தயார் செய்கின்ற நேரத்தில் செயற்கையாக இருக்கின்ற அநேக கலர்கள் மற்ற பொடிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. What is prepared at home will be an organic food. ஆனால் வீட்டிலே பயன்படுத்தி நாம் செய்கின்ற செயல்முறை என்று சொல்வது எல்லாமே இயற்கையாக கிடைக்கப்படுவதாகும். There is no color, no other flavor. The real flavor of the food you can enjoy. நீங்க நிறமோ சுவை எல்லாமே நீங்க வீட்டில இருக்கின்ற நேரத்தில் அதை சரியான விதத்தில் அனுபவிக்க முடியும். That is the healthy food. அது ஒரு ஆரோக்கியமான உணவு. Hotel food sometimes you get cancer. நீங்க ஹோட்டல் உணவுல இருக்கும்போது சில நேரத்துல உங்களுக்கு கேன்சருக்கு வரும், புற்றுநோய் வரும், வயிற்றுல புண்ணு வரும், வயிற்றிலே புண்கள் ஏற்படும், acidity will create it. அசிடிட்டி வரும். Dear brothers and sisters, I always recommend brothers and sisters, go back to the Bible. என் அருமையான சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு என்று ஆலோசனையாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் மீண்டுமாக நீங்கள் வேத புத்தகத்திற்கு திரும்பி வாருங்கள் என்பதாகும். Once in a while you can have hotel food. எப்பொழுதாவது ஒரு முறை நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். That is okay. அது பரவாயில்ல, சரிதான். But that is not on a regular basis. ஆனால் தொடர்ச்சியான நிலைமையில் அல்ல. Other dangerous thing, if you go for regularly hotel but your pocket will become empty. மற்றொரு அபாயமான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நீங்க ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்டீங்கன்னா ஜோபியில பைசா இருக்காது. Be content with your home, what is made there. உங்களுடைய வீட்டிலே என்ன தயார் செய்யப்படுகின்றதோ அதில் நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருங்கள். So the first point I made out here is feeding our spirit. ஆக முதலாவதாக நான் இங்கே வைக்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் நம்முடைய ஆவிக்கு சரியான விதத்தில் நாம் உணவளிக்க வேண்டும் என்பதாகும். நம்முடைய ஆத்மாவிற்கு வேண்ட ஃபுட் நாம் கொடுத்திருக்கணும். நம்முடைய ஆவிக்கு தேவைப்படக்கூடிய உணவை நாம் கொடுத்திருக்க வேண்டும். அது எவ்வளவு கிட்டுமோ அவரை எல்லாம் போய் அது வாங்கிச்சு திருப்தி ஆகணும். அந்த உணவு எங்கெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுகின்றதோ அதையெல்லாம் நாம் வாங்கி உட்கொண்டு திருப்தி அடைய வேண்டும். கர்த்தாവ് പറഞ്ഞ ஆத்மாவில் தரித்திராயவர் பாக்கியவான்மார். ஆண்டவர் சொல்லும்போது ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். God he is pointing out one thing is lacking. அது ஒரு விஷயமானது உங்களுடைய வாழ்க்கையிலே குறைச்சலாக இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு காண்பிக்கிறார். Lacking in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவுண்டு. Second thing is, இரண்டாவதாக விசுவாசத்தை வர்த்திப்பிக்க. இங்கே விசுவாசத்தை வர்த்திக்க செய்வது. Increase the faith. விசுவாசத்தை பெருகச் செய்வது. This is a big topic in the Christendom. கிறிஸ்தவ உலகத்திலே இது மிகப்பெரிய ஒரு குறிப்பாக இருக்கின்றது. Building our faith. நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துவது. In Luke chapter 17 verse 5, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன்மார் வந்து கர்த்தாவினோடு പറയുകയാണ്. அப்போஸ்தலர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்கிறார்கள், கர்த்தாவே ഞങ്ങൾക്ക് വിശ്വാസം വർദ്ധിപ്പിച്ചു തരണമേ എന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
apostle said unto the Lord, increase our faith. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் They என்றார்கள். expected some magical power to increase the faith. ஏதோ மாயாஜாலம் செய்து எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்வதை போல இருக்கிறது. That is not the way to increase our faith. நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்வதற்கு அதுவல்ல சரியான வழி. In Hebrews chapter 11 verse 1, there is a definition given about the faith. விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நமக்கு அதற்கான வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. Now the faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. കാണാത്ത കാര്യങ്ങളുടെ നിശ്ചയം, காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. കണ്ടിട്ടില്ലാത്ത ഒരു വിഷയത്തിന്റെ ഉറപ്പ്, காணப்படாதவைகளின் மேல் இருக்கக்கூடியதான ஒரு உறுதி, ഒരു പരിചയമില്ലാത്ത കാര്യം നാം പൂർണ്ണമായി വിശ്വസിക്കുക. எந்த விதமும் அறிமுகம் இல்லாத இருக்கக்கூடிய ஒன்றின் பேரில் நாம் பரிபூர்ணமாக ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை வைப்பதும். അതെങ്ങനെ വരുന്നതാണ്? அது எப்படி வருகின்றது? അത് പറഞ്ഞ ആളിനോട്ടുള്ള മതിപ്പ് കൊണ്ടാണ് വരുന്നത്. அதை யார் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த நபருடைய கனத்து நிமித்தமாய் வருகின்றது. ചുമ്മാതെ വഴിയെ പോകുന്ന ഒരുവൻ പറഞ്ഞാൽ നമുക്ക് നമ്പിക്കയില്ല. சும்மா வழியருகே செல்லக்கூடிய ஒருவன் சொன்னால் நமக்கு அந்த நம்பிக்கை ஏற்பட்டு விடாது, നമുക്ക് ഉറപ്പാകില്ല, நமக்கு உறுதி ஏற்படாது. കർത്താവ് പറഞ്ഞിരിക്കുന്നത് അതേപടി വിശ്വസിക്കുക എന്നുള്ളതാണ് വിശ്വാസത്തിന്റെ മാനദണ്ഡം. கர்த்தர் சொல்லியிருக்கின்ற அதன் பிரகாரமாகவே விசுவாசிப்பது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. എബ്രായ ലേഖനം 11 വിശ്വാസ വീരന്മാരുടെ കാര്യങ്ങളെ പട്ടിക രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரருடைய பட்டியல் எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. വിശ്വാസത്താൽ ശക്തി പ്രാപിക്കുക, விசுவாசத்தினாலே பலத்தை பெற்றுக் கொள்வது. അപ്പോൾ നമ്മുടെ ആത്മീയ ജീവിതം ശക്തിപ്പെടണമെങ്കിൽ നമുക്ക് വിശ്വാസത്തെ നാം അളക്കണം. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை நாம் சரியான முறையில் அளக்க வேண்டும். ഈ പറയുന്ന കാര്യങ്ങളിലൊക്കെ നമുക്ക് എത്രമാത്രം വിശ്വാസമുണ്ട്? இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றவைகள் எல்லாவற்றிலும் எவ்வளவு அதிகமான விசுவாசம் நமக்கு உண்டு? ഈ പറഞ്ഞതൊക്കെ ശരിയാണോ? இதெல்லாம் சொன்னதெல்லாம் சரிதானா? ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടതാണോ? நான் ரட்சிக்கப்பட்டவனா? സ്നാനപ്പെട്ടത് എന്തിനാ? எதற்காக ஞானஸ்நானம் பெற்றேன்? കർത്താവ് വരുമോ? கர்த்தர் வருவாரா? വന്നാ എന്നെ എടുക്കുമോ? வந்தால் என்னை சேர்த்துக் கொள்வாரா? ഞാൻ ഇവിടെ ഇട്ടിട്ട് പോകുമോ? എന്നെ ഇവിടെ ഇട്ടിട്ട് என்னை இங்கே விட்டு சென்று விடுவாரா? ഇതിനെ കുറിച്ചുള്ള ഡൗട്ട് നാം തന്നെ ക്ലിയർ ചെയ്യണം. இதற்கேதுவாக இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் நாம் தானே தெளிவாக்க வேண்டும். ഇവിടെ വന്ന് മൂപ്പന്മാരോട് ചോദിച്ചാൽ അവര് പറയും തീർച്ചയായിട്ടും നീ രക്ഷിക്കപ്പെട്ടാണെങ്കിൽ ഇത് എടുക്കപ്പെടും. അപ്പോൾ இங்கே வந்து நீங்க மூப்பர்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருப்பானால் கண்டிப்பாக நீ எடுக்கப்படுவா என்றுதான் சொல்வார்கள். സുവിശേഷത്തിൽ അവർ സുവിശേഷം പറയുന്നവരുടെ കൂടെ പറയുന്നതാണ് ഈ വിഷയങ്ങളൊക്കെ. ஆனால் சுவிசேஷத்தை சொல்கின்றவர்கள் அதனோட கூட சுவிசேஷத்தோடு சேர்ந்து இவைகள் அனைத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். വിശ്വാസം നമ്മളെ ശക്തിപ്പെടുത്താൻ കഴിയുന്നതാകുന്നത് കൊണ്ട് നമ്മുടെ വിശ്വാസത്തെ നാം പരിശോധിക്കേണ്ട ആവശ്യമുണ്ട്. இந்த விசுவாசமானது நம்மை பலப்படுத்துகின்ற காரணத்தினாலே இந்த விசுவாசத்தை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். നമ്മുടെ വിശ്വാസം നമുക്ക് എങ്ങനെ അളക്കാം? நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் அளந்து பார்க்க முடியும்? നമ്മുടെ ശരീരത്തിലെ ടെമ്പറേച്ചർ നമുക്ക് തെർമോമീറ്റർ വെച്ച് കണ്ടുപിടിക്കാം. நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற உடல் சூட்டை அந்த தெர்மோமீட்டரை வைத்து அளந்து பார்க்கிறார்கள். എന്നാൽ വിശ്വാസത്തെ അളക്കുന്ന ഒരു ഉപകരണവും ഇന്ന് ഭൂമിയിലില്ല. ஆனால் விசுவாசத்தை அளந்து பார்ப்பதற்கு எந்த விதமான உபகரணமும் இந்த பூமியில இல்லை. അതുകൊണ്ട് സഭകളൊക്കെയും കഷ്ടപ്പെടുകയാണ്. அது நிமித்தமாக சபைகள் எல்லாம் இன்றைக்கு மிகவும் அழிந்து போயிருக்கின்றன. സഭയിൽ വന്നിരിക്കുന്നവരുടെ യഥാർത്ഥ വിശ്വാസിയാണെന്ന് അളന്നു നോക്കുവാൻ ഒന്നുമില്ല. சபைக்குள்ளாக வந்திருக்கிறவர்களுக்கு உண்மையான விசுவாசம் உண்டா இல்லையா என்பதை பார்த்து அளந்து பார்ப்பதற்கு முடியவில்லை. ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടതാ സ്നാനപ്പെട്ടതാ എന്ന് കൂട്ടായ്മ ഇരുന്ന് കഴിയുമ്പോഴാണ് കുറെ കഴിയുമ്പോൾ അവൻ സർപ്പം പോലെ പൊങ്ങി വരുന്നത്. அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையின் ஐக்கியத்தில் வந்து சில நாட்கள் கழிந்த பின்பதாகத்தான் அவன் சர்ப்பத்தை போல அவன் பொங்கி எழுகின்றான். ஆனாலும் നമ്മുടെ വിശ്വാസത്തെ അളക്കുന്നതിന് ചില ഉപകരണം ദൈവം തന്നിട്ടുണ്ട്. இந்த நம்முடைய விசுவாசத்தை அளந்து பார்ப்பதற்கு ஏதுவாக சில உபகரணங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ടെസ്റ്റ് ഓഫ് ഫെയ്ത്ത് എന്ന് പറയും. இங்கே விசுவாசத்தினுடைய பரீட்சை என்பதாகும். വിശ്വാസത്തിന്റെ പരീക്ഷകളുണ്ട്. விசுவாசத்தினுடைய பரீட்சைகள் ஒன்று உண்டு. പരീക്ഷ സഹിച്ചു നിൽക്കണം. இந்த பரீட்சையை சகித்து நான் நிற்க வேண்டும். അതൊരു ടെസ്റ്റ് ആണ്. அது ஒரு பரீட்சையாகும். To what extent he can, that faith is keeping him. எந்த அளவிற்கு எவ்வளவு தூரத்திற்கு அந்த விசுவாசத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பதும். ചെറിയ കാര്യങ്ങൾ വിശ്വാസം എടുത്തു കളഞ്ഞ പോലെ നാം ബിഹേവ് ചെയ്യാറുണ്ട്. சிறிய விஷயங்களில் கூட நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடும் அளவிற்கு நாம் செயல்பட்டு விடுகின்றோம். ഒരു വിശ്വാസിയാണെങ്കിൽ വിശ്വാസിയുടെ സ്വഭാവം കാണിക്കണം. ஒரு விசுவாசியானால் அந்த விசுவாசியினுடைய சுபாவத்தை அவன் காண்பிக்க வேண்டும். ചില സന്ദർഭങ്ങളിൽ പഴയ പാമ്പിന്റെ സ്വഭാവം പൊങ്ങാറുണ്ട്. சில சந்தர்ப்பங்களிலே பழைய பாம்பினுடைய சுபாவமானது எழும்பி வருகின்றது. നമുക്കറിയത്തില്ല, അത് എളുപ്പോൾ പത്തി പൊക്കും. அது நமக்கு தெரிவதில்லை. சில நேரத்திலே அது அதனுடைய தலையை அது தூக்கிவிடும். അതുകൊണ്ട് നമ്മെ തന്നെ പരിശോധിക്കണം. നമ്മை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். ഞാൻ വേറൊരാളെ പരിശോധിക്കാനല്ല പറഞ്ഞത്,
நான் வேறொருவரை பரிசோதிக்க அல்ல இப்பொழுது சொன்னது, നമ്മൾ നമ്മെ തന്നെ പരിശോധിക്കണം. ഞാൻ എന്നെ തന്നെ പരിശോധിക്കണം. நான் என்னைத்தானே நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும். എന്നിൽ ഈ സ്വഭാവം പൂർണ്ണമായി പോയോ ഇല്ലയോ എന്ന് നാം അറിയേണ്ട ആവശ്യം. என்னிலே இந்த குறிப்பிட்ட சுபாவமானது பரிபூர்ணமாய் போய்விட்டதா இல்லையா என்பதை அறிய வேண்டும். നിസ്സാര കാര്യത്തിൽ നാം ഒഫൻഡഡ് ആയി പോകാറുണ്ട്. அற்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களிலே நாம் காயப்படுகின்றோம். ഒരു കാര്യവും ഇല്ലാത്ത കാര്യത്തിൽ പോലും നമ്മൾ വളരെ സെൻസിറ്റീവ് ആണ്. எந்த விதமா ஒரு பொருட்டுமே இல்லாத இருக்கக்கூடியவைகளின் பேரிலே நாம் காயப்பட்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படுகின்றோம். ഒരു യഥാർത്ഥ വിശ്വാസി സകലവും സഹിക്കും, സകലവും ക്ഷമിക്കും, எல்லாரையும் ஸ்நேகிக்கும். உண்மையான விசுவாசி என்பவன் சகலத்தையும் சகிப்பான், சகலவற்றையும் நேசிப்பான், சகலவற்றையும் மன்னிப்பான். നമുക്ക് സഹനശക്തി വളരെ കുറവാണ്. நமக்கு இந்த சகிப்புத்தன்மை என்பது மிகவும் குறைந்து போயிருக்கின்றது. പ്രിയമക്കളെ, നമ്മുടെ വിശ്വാസത്തെ ആസ്പദമാക്കിയാണ് അതൊക്കെ ഇരിക്കുന്നത്. பிரியமான நம்முடைய விசுவாசத்தை சார்ந்து நம்ம இவைகளை நிறைவேற்ற வேண்டும். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 11:20 കർത്താവ് പറയുന്നു, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், and whoever lives by believing in me will never die. என்னிலே விசுவாசமாயிருக்கின்றவன் ஒருபோதும் மரியான் என்கிறார். Do you believe this? இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Jesus asked to Martha. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடத்தில் இதனை கேட்கிறார். Do you believe this? இதை விசுவாசிக்கிறாயாம்? Believe in me. என்னிலே விசுவாசம் வை. If you believe in me, you will never die. நீ என்னிலே விசுவாசம் வைத்தால் நீ மரிக்கப் போவதில்லை. So if that is so great, then why can't we assess our faith? அது அப்படி மிகப்பெரியதாக இருக்குமானால் நாம் ஏன் நம்முடைய விசுவாசத்தை நிதானித்து பார்க்க கூடாது? Do you really believe the Lord? நீங்கள் உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். വിശ്വാസം കൂടാതെ ദൈവത്തെ പ്രസാദിപ്പിക്കാൻ ആർക്കും കഴിയില്ല. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ദൈവത്തിന്റെ പ്രസാദം, தேவனுக்கு பிரியமாயிருப்பது, if you want to get the happiness from the Lord, you should show your faith. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். What he should have the faith? What is his belief? அவனுடைய நம்பிக்கை என்ன? அவனுடைய விசுவாசம் என்ன? ദൈവത്തിന്റെ അടുക്കൽ വരുന്നവൻ ആദ്യം വിശ്വസിക്കേണ്ട ദൈവം ഉണ്ട് എന്ന് വിശ്വസിക്കണം. தேவனுக்கு அருகிலே வரக்கூடிய ஒருவன் முதலாவதாக தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும். അവനെ അന്വേഷിക്കുന്നവർക്ക് അവൻ പ്രതിഫലം കൊടുക്കും എന്ന് നാം വിശ്വസിക്കണം. அவரை தேடுகின்றவர்களுக்கு அவர் நிச்சயமாக நன்மையை தருவார் என்று வேதம் சொல்கிறது. ഇതല്ലേ വിശ്വസിക്കേണ്ടത്? ഇതാണ് വിശ്വസിക്കേണ്ടത്. இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். ദൈവം ഉണ്ട് എന്ന് വിശ്വസിക്കണം. தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். അവനെ അന്വേഷിക്കുന്നവർക്ക് അവൻ കൊടുക്കും, അവൻ പ്രത്യക്ഷനാകും. அவரை தேடுகின்றவர்களுக்கு அவர் நிச்சயம் தம்மை வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். അങ്ങനെയുള്ള സാഹചര്യത്തിൽ, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே നമ്മുടെ വിശ്വാസത്തെ പരിശോധിക്കാൻ നമുക്ക് സാഹചര്യം ഉണ്ടാവും. நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்ப்பதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட வேண்டும். ദൈവത്തെ കുറിച്ചുള്ള ഒരു അന്വേഷണം, தேவனை குறித்து இருக்கக்கூடிய ஒரு தேடல். സങ്കീർത്തനം 63:1 63ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே ദാവീദ് പറഞ്ഞു, ദൈവമേ നീ എന്റെ ദൈവം, அதிகாலത്തെ ഞാൻ നിന്നെ അന്വേഷിക്കും. தேவனே நீர் என் தேவன், அதிகாலையிலே உம்மை நான் தேடுவேன். How earnestly you are searching for the Lord in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஊக்கத்துடன் ஆண்டவரை தேடுகிறீர்கள். Early morning this fellow is searching. அதிகாலை நேரத்திலே இந்த நபர் ஆண்டவரை தேடுகிறார். How many you have put the effort to find God in our life? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடும்படியாக எவ்வளவு அதிகமான முயற்சி நாம் எடுக்கின்றோம். വിശ്വാസത്തെ കുറിച്ച് പല കാര്യങ്ങൾ വേദപുസ്തകത്തിലുണ്ട്. விசுவாசத்தை குறித்து അനേക விஷயங்கள் വേദ പുസ്തകത്തിൽ Matthew chapter 8 verse 10 it says, അത് കേട്ടിട്ട് യേശു അതിശയിച്ചു, പിൻചെല്ലുന്നവരോട് പറഞ്ഞത്, ഇസ്രായേലിൽ കൂടി ഇത്ര വലിയ വിശ്വാസം കണ്ടിട്ടില്ല എന്ന് ഞാൻ സത്യമായിട്ട് നിങ്ങളോട് പറയുന്നു. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். ഇത് ശതാധിപൻ പറഞ്ഞ വാക്കുകളാണ്. இது நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தைയാണ്. ശതാധിപൻ പറഞ്ഞതിനെ പ്രതികരിച്ച് കർത്താവ് പറഞ്ഞ വാക്കാണ്. അവൻ എന്താണ് പറഞ്ഞത്? நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தைக்கு மறுமொழியா ஆண்டவர் சொன்ன ஒரு பதில் இதுவாகும். കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ വന്ന് അവനെ സൗഖ്യമാക്കും, நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். അപ്പോൾ അവന്റെ പ്രതികരണമാണ്, அப்பொழுது அவனுடைய பதில் என்ன? അവനൊരു യഹൂദനല്ല, அவன் ஒரு யூதன் அல்ல. അവൻ പറയുകയാണ്, அவன் சொல்வது, കർത്താവേ എന്റെ പുരയ്ക്കകത്ത് വരുവാൻ ഞാൻ യോഗ്യനല്ല. ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. ഒരു വാക്ക് മാത്രം കൽപ്പിച്ചാൽ മതി, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானது, എന്റെ ബാല്യക്കാരന് സൗഖ്യം വരും, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். നോക്കുക, അവന്റെ വിശ്വാസത്തെ അവൻ പ്രകടമാക്കുകയാണ്. அவனுடைய விசுவாசத்தை அவன் இங்கே வெளிப்படுத்துகிறதை பாருங்கள். ഒരു വാക്ക് മാത്രം, ஒரு வார்த்தை மட்டும். പ്രിയമുള്ളവരെ, നാം കർത്താവിനെ കുറിച്ച് എന്താണ് മനസ്സിലാക്കിയത്? நாம் கர்த்தரை குறித்து என்ன புரிந்து வைத்திருக்கின்றோம்? അവന്റെ ഒരു വാക്കിന് നമ്മുടെ മേൽ ശക്തി ഉണ്ടോ? அவருடைய ஒரு வார்த்தைக்கு நம்மேல் அதற்கான வல்லமை உண்டோ? അവൻ നിന്റെ വീട്ടിൽ, നമ്മുടെ വീട്ടിൽ വരുവാൻ നാം യോഗ്യരാണോ? அவர் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கின்றோமா? കർത്താവ് നമ്മുടെ വീട്ടിൽ വന്നാൽ, கர்த்தர் நம்முடைய வீட்டிற்கு வந்தால், നമ്മുടെ
റൂമുകളിൽ കയറി ഇറങ്ങിയാൽ, நம்முடைய அறைகளுக்குள் உட்பிரவேசித்தால், നമ്മുടെ ഹൃദയത്തിന്റെ അറകളിൽ കയറി ഇറങ്ങിയാൽ, நம்முடைய இருதயத்தினுடைய அறைகளிலே உட்பிரவேசித்தால், പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, എന്തോ ഒരു ലജ്ജിതരായ വിഷയത്തിലായിരിക്കും എന്ന് அதிசயிച്ചു പോകും. எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறித்து நாம் நினைக்க வேண்டும். മത്തായി സുവിശേഷം 15:28 மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் യേശു 15:28 15:20 യേശു അവളോട്, സ്ത്രീയെ, നിന്റെ വിശ്വാസം വലിയത്, உன்னுடைய விசுவாசம் பெரியதென்று ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார். നിന്റെ ഇഷ്ടം പോലെ ഭവിക്കട്ടെ, உன்னை விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ആ നാഴിക മുതൽ അവളുടെ മകൾക്ക് സൗഖ്യം. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ഇവിടെ അതിനേക്കാൾ ഒരു വലിയ സംഭവമാണ്. இங்கே அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்கிறது. യേശു സ്ത്രീയോട് പറയണം, നിന്റെ വിശ്വാസം വലിയത്, உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார். എന്താ പറഞ്ഞത്? നിന്റെ என்ன ഇഷ്ടം சொன்னார்? പോലെ ഭവിക്കട്ടെ. உனக்கு நீ விரும்புகின்றபடி உனக்காக கடவுது. ബ്ലാങ്കറ്റ് പെർമിറ്റ്. எங்கே எதுவுமே கேள்வி கேட்காமல் அங்கே നോക്കുക, വിശ്വാസത്തിന്റെ ശക്തി ഒരു വിശ്വാസിയുടെ മേൽ എത്രമാത്രം വരാം. இங்கே விசுவாசியினுடைய பலன் என்பது ஒரு விசுவாசியின் மேல் எவ்வளவு அதிகமாக அங்கே வரக்கூடும் என்பதை பாருங்கள். നമ്മുടെ വിശ്വാസത്തെ ഒന്ന് പരിശോധിച്ച് നോക്കൂ. நம்முடைய விசுவாசத்தை சற்று பரிசோதித்து பாருங்கள். ഇന്നു മുതൽ നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതത്തെ നാം പരിശോധിക്കുക. இன்று முதல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்ப்போமே. അത് പരിശോധിച്ച് നാം ഒന്ന് പരീക്ഷിച്ചു നോക്കുക. அதை பரிசோதித்து சற்று பரீட்சித்து பார்ப்போம். നിന്റെ ഇഷ്ടം പോലെ ഭവിക്കട്ടെ, உன்னுடைய விருப்பத்திற்கேற்றவண்ணமாக அது நடக்கட்டும். നിന്റെ ഇഷ്ടം പോലെ ഭവിക്കട്ടെ. അവളുടെ ആഗ്രഹത്തെ മാനിച്ച് കർത്താവ് ഒരു ബ്ലാങ്കറ്റ് പെർമിറ്റ് കൊടുക്കുക. அவனுடைய அவளுடைய விருப்பத்தை ஏற்று அவளுடைய விசுவாசத்தை அங்கீகரித்து அவளுக்கு ஏற்றவற்றை அவருக்கு നിന്നെ தருகிறார். സന്തോഷിപ്പിക്കാൻ നിനക്ക് എന്ത് ആവശ്യമുണ്ടോ അത് പൂർണ്ണമാകും. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய உனக்கு தேவைப்படுவது எதுவோ அதை நான் பூர்ணமாக தருகிறேன். അതിന്റെ 25-ാം വാക്യത്തിലും ശ്രദ്ധിച്ചോണം. அதனுடைய 25வது வசனத்தை അവന്റെ கவனியுங்கள். വാക്കു മാത്രമല്ല, அவருடைய வார்த்தை மட்டுமல்ல, ഒന്ന് അതിന്റെ 25-ാം വാക്യത്തില് അവനെ നമസ്കരിച്ചു എന്ന് നാം കാണുന്നു. அங்கே அவரை பணிந்து கொண்டாள் என்றும் சொல்லப்படுகிறது. കർത്താവിനെ കണ്ട മാത്രയിൽ അവനെ അവൾ നമസ്കരിച്ചു. கர்த்தரை அவள் கண்ட பொழுது அவரை பணிந்து கொண்டாள். അതിന്റെ 27-ാം വാക്യത്തിൽ ഉടയവരുടെ മേശ എന്നൊരു വാക്കോട് ഉപയോഗിച്ചു. 27வது வசனத்திலே அங்கே எஜமான்களுடைய மேஜை என்ற வார்த்தையும் உண்டு. മാസ്റ്റേഴ്സ് ടേബിൾ. எஜமான்களுடைய மேஜை. കർത്താവിനെ മാസ്റ്ററായിട്ട് കണക്കാക്കി கர்த்தரை ஒரு எஜமானனாக இவள் கணக்கிடுகிறாள். മൂന്നാമത് അതേ വാക്യത്തിൽ തന്നെ പറയുന്നു, fallen crumbs. மூன்றாவதாக விழும் துணிக்கைகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. വീഴുന്ന നുറുക്കുകൾ. இங்கே விழும் துணிக்கைகள். ആ വീഴുന്ന നുറുക്കുകൾക്ക് എന്തോ ഒരു പ്രാധാന്യം. விழும் துணிக்கைகளுக்கு எவ்வளவோ மிக முக்கியத்துவம் இங்கே தரப்படுகின்றது. മക്കളുടേത് പൊഴിഞ്ഞു വീണതിന് ഇത്ര വലിയ പ്രാധാന്യം. எங்க மக்களுடையது பிற்கப்பட்டு அது கீழே விழும் நேரத்துல துணிக்கைகளான பொழுது அது எவ்வளவு மிக முக்கியத்துவம். 3 விஷயങ്ങൾ അവൾ പ്രകടമാക്കി. இந்த 3 விஷயங்களை அவள் அங்கே மிக தெளிவாக்குகிறாள். കർത്താവിനെ വർഷിപ്പ് ചെയ്യാനായിട്ട് അവൻ യോഗ്യനാണ്. ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு அவள் தகுதி பெற்றவளாக இருக்கிறாள். അവൻ ഒരു മാസ്റ്ററാണ്, അവൻ ഗുരുവാണ്, அவர் ஒரு எஜமானனாக இருக்கிறார், അവൻ സകലത്തിന്റെ അധിപതിയാണ്, அவர் சகலத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறார். അവന്റെ നുറുക്കുമതി നമുക്ക് ധാരാളമായി ഉപജീവിക്കാൻ. அவருடைய துணிக்கைகள் போதுமானது நாம் தாராளமாய் ஜீவிப்பதற்கு எதுவாக. She realized the power of Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை என்ன என்பதை அவள் தெளிவாய் புரிந்து கொண்டிருக்கிறாள். കർത്താവായ യേശു ക്രിസ്തു എത്രമാത്രം വിശ്വസിച്ചു എന്നുള്ളതിന്റെ മാനദണ്ഡമാണ് അവിടെ കാണിച്ചത്. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் எவ்வளவு அதிகமான நிபந்தனைகள் இருக்கிறது என்பதை குறித்து காண்பிக்கிறார். പെർമിറ്റ് കൊടുത്തു, നിന്റെ ഇഷ്ടം പോലെ ഭവിക്കും. உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவண்ணமாக அது நிகழக்கடவது என்பதை குறித்து அவர் மறுமொழி தருகிறார். 1 പത്രോസ് 1:7 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു. 1 பேதுரு 1-ാം அதிகாரம் 7-ാം വചനത്തിലെ, നിങ്ങളുടെ വിശ്വാസത്തിന്റെ പരിശോധന വിലയേറിയത് എന്ന് യേശു ക്രിസ്തുവിന്റെ പ്രത്യക്ഷതയിൽ പുകഴ്ചയ്ക്കും തേജസ്സിനും മാനത്തിനുമായി കാണാൻ അങ്ങനെ ഇടവരും. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். വിശ്വാസത്താൽ ലഭിക്കുന്ന നന്മകളാണത്. விசுவாசத்தால் கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகளாக இருக்கின்றது. புகழ்ச்சியும் തേജസ്സിനൊത്ത മാനവും இங்கே கனமும் மகிமையும் വിശ്വാസത്താൽ ലഭിക്കുന്നതാണ്. விசுவாசத்தால் கிடைக்கப்பெறுகின்றது. അതിന്റെ 4-ാം വാക്യത്തിൽ, அதனுடைய 4வது வசனத்திலே, നമ്മുടെ രക്ഷ വിശ്വാസത്താൽ ദൈവശക്തിയാൽ വരുന്നു എന്ന് പറയുന്നു. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய வல்லமையினாலே நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இரண்டாவதாக അത് അവകാശത്തിനായി നമ്മെ വീണ്ടും ജനിപ്പിച്ചിരിക്കുന്നു. அது நமக்கு சுதந்திர வீதத்துக்கு ஏதுவாக நம்மை நடத்துகின்றது. അതിന്റെ 9-ാം വാക്യത്തിൽ 9வது வசனத்திலே, വിശ്വാസത്തിന്റെ അന്തം ആത്മരക്ഷ എന്നുള്ളത്. விசுவாசத்தினுடைய முடிவு ஆத்தும ரட்சிப்பாக இருக்கிறது. വിശ്വാസത്താൽ അനേക സംഭവങ്ങളാണ് സംഭവിച്ചിരിക്കുന്നത്. விசுவாசத்தால் அநேக சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. അങ്ങനെയുള്ള ഒരു സംവിധാനമാണ് കർത്താവ് നമുക്ക് വിശ്വസിക്കാൻ തന്നിരിക്കുന്നത്. அப்பேற்பட்ட ஒரு அமைப்பை தான் தேவன் நமக்கு ஏதுவாய் விசுவாசிப்பதற்கு கொடுத்திருக்கின்றார். വിശ്വാസം കൊണ്ട് രക്ഷ, വിശ്വാസം കൊണ്ട് അവകാശം, വിശ്വാസം കൊണ്ട് സന്തോഷം. விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே சுதந்திர வீதம், விசுவாசத்தினாலே ஆத்தும மீட்பு. വിശ്വാസത്തിന്റെ വലിപ്പവും അതിന്റെ മഹിമയാണ്
ഇന്ന് രാവിലെ നിങ്ങളോട് ഞാൻ പറയുന്നത്. விசுவாசத்தினுடைய மகிமையும் அதனுடைய மகத்துவத்தை குறித்து நான் இந்த நாள் காலையில உங்களோட கூட நான் சொல்ல விரும்புகிறேன். അതുകൊണ്ട് ദയവായിട്ട് നമ്മൾ നമ്മുടെ ആത്മാവിന് നാം ഭക്ഷണം കൊടുക്കണം. அது நிமித்தமாக நம்முடைய ஆவிக்கு சரியான விதத்தில் உணவை நாம் தர வேண்டும். നമ്മുടെ വിശ്വാസത്തെ വർദ്ധിപ്പിച്ച് நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்து നമ്മുടെ ജീവിതം ധന്യമായി തീരുവാൻ നാം പ്രവർത്തിക്കണം. நம்முடைய வாழ்க்கையான ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். മൂന്നാമതായിട്ട് വചനത്തിന്റെ സ്വാധീനം അല്ലെങ്കിൽ ഇൻഫ്ലുവൻസ് ഓഫ് ദ വേർഡ് ഓഫ് ഗോഡ്. மூன்றாவதாக வசனத்தினுடைய செல்வாக்கு. നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതത്തിൽ വചനത്തിന്റെ ഇൻഫ്ലുവൻസ് നമ്മളെ എത്രമാത്രം സ്വാധീനം ചെലുത്തുന്നുണ്ടെന്ന് നാം പരിശോധിക്കണം. மூன்றாவதாக இந்த விசுவாசத்தினுடைய ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட வேண்டும். 2 Timothy 3:16 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof and correction and instruction in righteousness. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. It's a manual. இது நமக்கு ஒரு கையேடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everything is written there. எல்லாம் அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. We need not confuse and run around here and there. நாம் குழப்பம் அடைந்து அங்கேயும் இங்கேயுமாய் ஓடித் திரிய வேண்டிய அவசியம் இல்லை. When certain matters are troubling you, go back to the Bible. ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் வேத புத்தகத்துக்கு திரும்பி வாருங்கள். There are doctrines. அங்கு உபதேசங்கள் உண்டு. And there is corrections and reproof is given. அங்கே கடிந்து கொள்ளுதலும் நீதியை படிப்பிக்கு சீர்திருத்தலும் இருக்கின்றது. Everything is written there. எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லா திருவெழுத்தும் ദൈവവിശ്വാസീയമാണ്. எல்லா வசனமும் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கின்றது. ദൈവത്തിന്റെ വാക്കുകളാണ്. தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கின்றது. അതിൽ തെറ്റില്ല പ്രിയരേ. அதிலே பிரியமானவர்களே எந்த விதமான தவறும் இல்லை. അതിൽ പൂർണ്ണമായി വിശ്വസിച്ചുകൊണ്ട് വേദപുസ്തകത്തിലേക്ക് തിരിയുക. அதிலே பூர்ணமாக நம்பிக்கை வைத்துக் கொண்டு வேத புத்தகத்திற்கு நேராய் திரும்பி வர வேண்டும். എന്തെല്ലാം കാര്യത്തിലാണ് നമുക്ക് സംശയങ്ങൾ. இது எவ்வளவோ விஷயங்களின் பேரில் நமக்கு சந்தேகங்கள் உண்டு. വേദപുസ്തകത്തിലേക്ക് വരിക. வேத புத்தகத்திற்கு வாருங்கள். സംശയമുള്ളത് നാം വേറെ എങ്കിലും റെഫർ ചെയ്യുക. இங்கே சந்தேகத்திற்கு இடமாக இருப்பவைகளின் பேரிலே வேறொரு இடத்திலே அதற்கு எதுவாய் நாம் சென்று ஆராய்ந்து എത്ര பார்க்கலாம். പേര് ഇവിടെ ഇരിക്കുന്നതിൽ എത്ര പേര് ദിവസവും വേദപുസ്തകം വായിക്കുന്നവരുണ്ട്? ഞാൻ കൈപൊക്കാൻ പറയുന്നില്ല, കൈപൊക്കാൻ இங்க இருக்கின்ற எத்தனை பேர்கள் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை வாசிக்கின்றோம்? വായിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ വായിച്ചു വിടുകയല്ല, അത് മനസ്സിലാക്കി വായിക്കുക. இங்க வாசித்தல் என்று சும்மா வாசிச்சு அப்படியே வச்சுறதில்ல, மாறாக வாசித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். ഇത് സാധാരണഗതിയിൽ നമ്മൾ ആത്മാർത്ഥമായി വായിക്കുന്നില്ലെങ്കിൽ ഇതൊരു ബോറായിട്ട് നമുക്ക് തോന്നും. இது உண்மையான முறையிலே நாம் அதனை வாசிக்காவிட்டால் நமக்கு அது மிக அழுத்து போன ஒன்றாய் மாறி போய்விடும். വായിക്കണമെങ്കിൽ ദൈവം ഉണ്ട് എന്ന് വിശ്വസിക്കണം. வாசிக்க வேண்டும் என்றால் தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ഇത് ദൈവത്തിന്റെ വചനമാണ്. இது தேவனுடைய வசனமாகும். എനിക്ക് അറിയണമെന്നുള്ള ആഗ്രഹത്തോടെ വായിക്കുമ്പോൾ, இதனை மிகவும் அதிகமான ஆர்வத்தோடு நான் வாசிக்கும் பொழுது ഒരുപാട് പ്രയോജനം വരും. வாசிக்கும் பொழுது அதிகமான பிரயோஜனம் ஏற்படும். ഞാൻ പറയട്ടെ, പ്രയോജനങ്ങൾ ഞാൻ പറയാം. நான் சொல்கிறேன் பிரயோஜனம் என்னன்னு சொல்றேன். ഒന്ന്, നിങ്ങളുടെ ബുദ്ധി വികസിക്കും. ஒன்று, உங்களுடைய புத்தி தெளிவாகும். புத்தி தெளிவாகும். രണ്ടാമത്, നിങ്ങളുടെ ആരോഗ്യം നന്നാവും. இரண்டாவது, உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். കാരണം ഇത് സൃഷ്ടിതാവിന്റെ വചനങ്ങളാണ്. ஏனென்றால் இவைகள் சிருஷ்டிகர்த்தருடைய வசனங்களாகும். കർത്താവ് പറഞ്ഞു, മുമ്പേ അവന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പീൻ, അതോടുകൂടെ എല്ലാം കിട്ടും. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். എല്ലാം കിട്ടും. നമുക്ക് വേണ്ടതെല്ലാം തരും. எல்லாம் என்று சொல்லப்படும் பொழுது நமக்கு தேவையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் அவர் தருவார். നമ്മുടെ അനുഗ്രഹത്തിന്റെ ഒരു ബിഗിനിങ് പോയിന്റ് ആണ് സ്ക്രിപ്ചർ റീഡിംഗ്. நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு துவக்க புள்ளி என்பது இந்த வேத புத்தகமாகும். ഇന്ന് പലരും എഴുതിയ പുസ്തകങ്ങളും മറ്റു കാര്യങ്ങളൊക്കെ ഡെയിലി തോട്ട്സ് ഒക്കെ വായിക്കുക, അതൊക്കെ കുഴപ്പമൊന്നുമില്ല. പക്ഷെങ്കിൽ വേദപുസ്തകത്തിന് റീപ്ലേസ്മെന്റ് ആയിട്ട് ഒരു സാധനവും നമ്മുടെ ജീവിതത്തിൽ കയറാൻ പാടില്ല. இன்றைக்கும் பலர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களையும் அதே போல் அனுதின மன்னா போன்று இருக்கின்ற அநேக புத்தகங்களை வாசித்தாலும் சரி, வேத புத்தகத்துக்கு இணையாக அவைகள் ஒருபோதும் அமையாது. சங்கீர்த்தனம் 119:105 119ஆம் சங்கீதத்தினுடைய 105வது வசனத்திலே, Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. For daily need you scripture. ஒவ்வொரு நாளின் அனுதின தேவைக்கும் வேத புத்தகம் அவசியம். Psalm 119 verse 99 119ஆம் சங்கீதம் 99வது வசனம், Because I have more understanding than all my teachers, for thy testimonies are my meditation. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும்
அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். നിന്നെ പഠിപ്പിച്ച ടീച്ചറിനേക്കാൾ നീ മിടുക്കനാ. உனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை காட்டிலும் நீ இன்னும் திறமைசாலியாக இருக்கிறாய். കാരണം എന്താ? അവന്റെ വചനം നീ ധ്യാനിക്കുന്നുണ്ട്. காரணம் அவருடைய மதுரத்தை நீ அனுதினமாக தியானிக்கின்றாய். ഇത് സീക്രട്ട് ഓഫ് സക്സസ് ആണ്. இது வெற்றியினுடைய ரகசியமாக இருக்கின்றது. അതിന്റെ 100ാം വാക്യം ഒന്നുകൂടെ വായിക്കുക. மீண்டும் 100வது வசனத்தை ஒருமுறை வாசிப்போம். I understand more than the ancients because I keep thy precepts. உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். നിന്റെ പ്രമാണങ്ങളെ ഞാൻ അനുസരിക്കുന്നത് കൊണ്ട് உம்முடைய பிரமாணங்களை நான் கீழ்ப்படிகின்றதனாலே എനിക്ക് മുമ്പുണ്ടായിരുന്ന വമ്പന്മാരെക്കാളും எனக்கு முன்பு உண்டாயிருந்த எல்லா முதியவர்களை காட்டிலும் ഞാൻ കേമനായി. நான் மிகவும் ஞானவானானேன். காரணம் his precepts. அவருடைய பிரசன்னம். പ്രിയമുള്ളവരെ, ഇത് നമ്മുടെ ലൈഫിൽ നാം പ്രാക്ടീസ് ചെയ്യുക. இதை நாம் மிகவும் ஆழமாய் கருத்தில் வைக்க வேண்டும். കൊലോസ്യർ ലേഖനം 3:16 പൗലോസ് പറയുന്നുണ്ട്. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் தெளிவாய் சொல்லும் பொழுது, let the word of Christ to dwell in you richly. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே ஐஸ்வரியமாய் வாசமாயிருப்பதாக. ഈ ക്രിസ്തുവിന്റെ വചനം ഐശ്വര്യമായി നമ്മുടെ ജീവിതത്തിൽ വസിക്കുന്നു. கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் വാസമാயிருப்பதாக. എന്തിനാ പൗലോസ് ഇത് പറഞ്ഞത്? எதற்காக பவுல் இதனை சொல்கிறார்? ചുമ്മാ ഒരു പ്രസംഗത്തിനോ എഴുതാൻ വേണ്ടി പറഞ്ഞതാണോ പൗലോസ്? சும்மா ஏதோ பிரசங்கத்திற்கோ எழுத வேண்டும் என்பதற்காக அதனை எழுதி கொடுத்திருக்கிறார். വളരെ കഷ്ടപ്പെട്ട് ആലോചിച്ച് ദൈവാത്മാവിൽ എഴുതിയതാണ് ഇത്. மிகவும் கடினப்பட்டு தேவாவியானவர்களை சார்ந்து கொண்டு ஏவப்பட்டு இதனை எழுதி இருக்கின்றார். The word of the Lord dwell in you richly. இங்கே கிறிஸ்துவினுடைய வசனமானது உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. ധാരാളം വേണം. இங்கே தாராளமாய் அவசியப்படுகிறது. വായിക്കുന്തോറും പിന്നെ മധുരമാ അണ്ണാക്കിന്. அதை வாசிக்கும் பொழுது இன்னும் அதிகமான தேனிலும் மதுரமாக இருக்கின்றது. നിർത്താൻ തോന്നുകയില്ല. அதை நிறுத்துவதற்கே நம்மால் முடியாது. ഓഫീസിൽ പോകാൻ സമയമായി. இங்கே அலுவலகத்துக்கு போவதற்கு நேரமாகி விட்டது. പോകാനുള്ള സമയമായി. போவதற்கு ஏதுவான நேரம் வந்து விட்டது. ഞാൻ വായിച്ച് ഞാൻ സമയം പോയത് അറിഞ്ഞില്ല. நான் வாசித்து நேரம் போனது எனக்கு தெரியவில்லை. ശരിക്കും വേദപുസ്തകം നിങ്ങൾ എൻജോയ് ചെയ്യുകയാണെങ്കിൽ, சரியான விதத்தில் வேத புத்தகம் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், നിങ്ങൾ അവധി എടുത്ത് വീട്ടിൽ നിന്ന് വായിക്കും. நீங்க விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து வேதத்தை வாசிப்பீர்கள். പരിശോധിച്ച് നോക്കുക. நீங்க சற்று பரிசோதித்து பாருங்க. ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്കുക. ஒரு முறை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். ഞാൻ ചുമ്മാ പറഞ്ഞു പോയതല്ല. நான் இதனை சும்மா சொல்லவில்லை. ഇവിടെ ഇരിക്കുന്ന ഓരോ വ്യക്തികളും, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும், ആണും പെണ്ണും വ്യക്തിപരമായിട്ട് தனிப்பட்ட முறையிலே വേദപുസ്തകം എടുത്തു വെച്ച്, வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு, നിനക്കറിയാവുന്ന ഭാഷയിൽ, உங்களுக்கு அறிந்திருக்கக்கூடிய பாஷையிலே, നിന്റെ എളിയ ബുദ്ധി കൊണ്ട്, உங்களுடைய எளிய புத்தியிலே വായിച്ചു നോക്കുക. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். കളക്റ്റീവ് ഉള്ള പാട്ടും പ്രാർത്ഥനയും വേദവായന അല്ല ഞാൻ പറയുന്നത്. நான் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து வேத புத்தகத்தை வாசிப்பதோ பாடல் பாடுவதோ அதுவல்ல நான் சொல்வது. എല്ലാവർക്കും വേദപുസ്തകം ഇവിടെ ഉണ്ട് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. எல்லாருக்கும் இங்க பைபிள் இருக்கு நான் நம்புறேன். വേദപുസ്തകം ഇല്ലെങ്കിൽ നല്ല വേദപുസ്തകം വാങ്ങിത്തരുന്നതിന് ഏർപ്പാട് ചെയ്ത് ഞങ്ങളുടെ സഭയായിട്ട് തന്നെ അതിനൊക്കെയും തയ്യാറാകുന്നത്. அப்படி பைபிள் இல்லன்னு சொன்னா நல்ல ஒரு வேத புத்தகத்தை சபையா நாங்க வாங்கி தரத்துக்கும் ஏற்பாடு பண்றோம். ഇതിനൊന്നും യാതൊരു കുറവോ ഒരു കോംപ്രമൈസോ ചെയ്യാൻ പാടില്ല. இதுல எந்த விதமான ஒரு குறைவோ அதே போல எந்த விதமான சமரச இணக்கமோ செய்து போக கூடாது. പുതുതായി കർത്താവിലേക്ക് വന്നവർക്ക് വേദപുസ്തകത്തെ കുറിച്ച് അറിവുണ്ടാവില്ല. இங்க புதிதாக ஆண்டவருக்குள் வந்திருப்பவர்களுக்கு அங்க வேத புத்தகத்தை குறித்திருக்கின்ற அறிவு அவ்வளவு இருக்காது. 66 പുസ്തകങ്ങൾ ചേർന്ന ബൈബിള് എല്ലാവരും വ്യക്തമായി നല്ല പഠിക്കുവാനുള്ള വേദപുസ്തകം കരസ്ഥമാക്കണം. இங்க 66 புத்தகங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை சரியான விதத்தில் படித்துக் கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நேரம் எடுக்க வேண்டும். ചുമ്മാതെ നേരം പോക്കിന് ഇവിടെ ഇരുന്ന് സമയം കളയാനായിട്ട് ആരും ദൈവത്തെ ഓർത്തുകൊണ്ട് വരരുതേ. സീരിയസ് ആയിട്ട് ഈ കാര്യങ്ങൾ എടുക്കേണ്ടതുണ്ട്. சும்மாതെ நேரம் போக்குவதற்கு எதுவாக நாம் இங்கே கடந்து வர வேண்டாம். மாறாக நேரத்தை மிகவும் கிரமமாக கருத்துடன் கவனிக்க வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, എന്റെ സമയം കഴിയാറായിരിക്കുക. என்னுடைய நேரமானது முடிவடைய போகின்றது. എങ്കിലും ഞാൻ പെട്ടെന്ന് പറഞ്ഞു പോകട്ടെ. நான் வேகமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். நான்காவதாக നമ്മുടെ ചിന്താ നിയന്ത്രണങ്ങൾ, நம்முடைய சிந்தனையானது ஆட்கொள்ளப்பட வேண்டும். டிசிப்ளினிங் our thoughts, நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். വേദപുസ്തക അടിസ്ഥാനത്തിലാണ് ഞാൻ പറയുന്നത്. வேத புத்தகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது എന്റെ ഒരു தியாலஜி പറയുക. இது என்னுடைய எரியல் அல்ல நான் இங்கே சொல்வது. காரணம் என்னவென்றால், ദൈവം എല്ലാ ഹൃദയങ്ങളെയും കാണുന്നവനാണ്. தேவன் எல்லா இருதயங்களையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். ഞാൻ നോക്കുമ്പോൾ എല്ലാവരും നിങ്ങളുടെ പുറത്തിട്ടിരിക്കുന്ന ഷർട്ടും നിങ്ങളുടെയൊക്കെ കളറായിരിക്കും കാണാൻ കഴിയുള്ളൂ. நான் இங்கே இருந்து பார்க்கும் பொழுது நீங்க அணிந்திருக்கக்கூடிய ஷர்ட்டோ அதனுடைய நிறங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும். എന്നാൽ ദൈവം നോക്കുമ്പോൾ നമ്മുടെ ഹൃദയങ്ങളിൽ കൂടി എന്തെല്ലാം ഇരിപ്പുണ്ടെന്ന് അവിടെ കണ്ടുപിടിച്ചിട്ടുണ്ട്. ஆனால் தேவன் நம்மை பார்க்கும் பொழுது இருதயத்தில் என்னவெல்லாம் மறைந்திருக்கிறது என்பதை குறித்தும் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். First Chronicles chapter 28 verse 9. ஒன்று நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். യഹോവ സർവ്വ ഹൃദയങ്ങളെയും പരിശോധിക്കുകയും വിചാരങ്ങളും നിരൂപണങ്ങളും എല്ലാം ഗ്രഹിക്കുകയും ചെയ്യുന്നു. எங்க கர்த்தர் இருதயத்தை கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து
நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். നോക്ക്, അവൻ പരിശോധിക്കുന്നുണ്ട്. அவர் பரிசோதித்து பார்க்கின்றார். അത് തന്നെയാണോ, ഇത് കറക്റ്റ് ആണോ? இது சரியாக இருக்கின்றதா, இது சரிவர இருக்கின்றதா? രണ്ടാമത് അവൻ അത് മനസ്സിൽ റെക്കോർഡ് ചെയ്യുന്നുണ്ട്. இரண்டாவதாக அவர் அதனை பதிவிடுகின்றார். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ മനസ്സെടുത്ത് നമ്മൾ വിളയാടരുത്. பிரியமான நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு விளையாட வேண்டாம். ആരും കാണത്തില്ല, ആരും അറിയത്തില്ലെന്ന് വെച്ച് നിന്റെ മനസ്സിനെ നീ നിയന്ത്രിച്ചില്ലെങ്കിൽ, நீங்க யாருமே தெரியாது, யாருக்குமே இது தெரிய வராது என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் நீங்க ஆட்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று ആ சொன்னார். മറ്റവനുണ്ടല്ലോ, പഴയ സാത്താൻ, പഴയ പാമ്പ് നിന്റെ ഹൃദയത്തിൽ കയറി കൂട് കെട്ടും. மற்றவன் இருக்கிறான் அல்லவா, பழைய பாம்பாகிய சாத்தான் உங்களுடைய இருதயத்துக்குள் பிரவேசித்து அங்கே அவன் வீடு கட்டி விடுவான். അവൻ ഒരിക്കൽ കൂട് വെച്ചാൽ, அவன் ஒரு முறை கூட்ட கட்டிட்டா, നീ എന്നാ കേസ് കൊടുത്താലും ഇറക്കാൻ പ്രയാസം. நீங்க எவ்வளவு மிகப்பெரிய வழக்கை தொடுத்தாலும் சரி, அவன் எங்க போக மாட்டான். കർത്താവ് തന്നെ പറഞ്ഞിരിക്കുന്നത്, ഉപവാസത്താലും പ്രാർത്ഥനയുമല്ല ഈ ജാതി ഒഴിഞ്ഞു പോകുകയില്ല. உபவாசத்தாலும் ஜெபத்தாலும் அல்லாமல் இப்பேற்பட்ட பிசாசுகள் ஒளிந்து போகாது என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். സങ്കീർത്തനം 51:6 51ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனமானது, അന്തർഭാഗത്തിലെ സത്യമല്ലോ നീ ഇച്ഛിക്കുന്നത്, எங்கே உட்புறங்களிலே நீர் உண்மையை அல்லவா விரும்புகின்றீர், അന്തരംഗത്തിൽ എന്നെ ജ്ഞാനം ഗ്രഹിപ്പിക്കണമേ. எங்கே அந்த காரணத்திலே ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். God is interested in our inner thoughts. தேவன் நம்முடைய உட்புறமாக இருக்கின்ற சிந்தனைகளின் பேரிலே പറയുന്ന വാക്കുകൾ മാത്രമല്ല, சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல, ഹൃദയ വിചാരങ്ങൾ പോലും, இருதயத்தின் நினைவுகளும் கூட. ഹൃദയത്തിലെ വിചാരങ്ങൾ എന്താണെന്ന് ഞാൻ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യേണ്ട ആവശ്യമില്ല. இருதயத்தினுடைய தோற்றங்கள் எல்லாம் என்னென்று சொல்லி நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம். നാം എല്ലാവരും ദിനംപ്രതി നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നതാണ്. நாம் எல்லாரும் அனுதினமும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். പലപ്പോഴും നാം പശ്ചാത്താപിച്ച് ദൈവസന്നിധിയിൽ അത് ഏറ്റു പറയേണ്ടതാണ്. சில நேரத்தில் அங்கே அதற்கு எதுவாக அனுபவித்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். നമ്മുടെ ഹൃദയവും നമ്മുടെ നിലവുകളും ദൈവസന്നിധിയിൽ തുറന്നു കിടക്കുകയാണ്. நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய நினைவுகளையும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வெளிப்படையாக அறிக்கையிட வேண்டும். രണ്ടാമതായിട്ട്, it will strengthening our spiritual life. இரண்டாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அதிகமாய் பலப்படுத்தும். നമ്മുടെ ചിന്താ മണ്ഡലങ്ങളെ നാം നിയന്ത്രിച്ചാൽ, நம்முடைய சிந்தனை வாழ்க்கையை நாம் அங்கே சரிவர ஆளுகை செய்வோமானால் ആത്മീയമായി വളരെ പ്രയോജനങ്ങൾ ഉണ്ടാകും. ஆவிக்குரிய முறையிலே அதிகமான பிரயோஜனம் ஏற்படும். ഇവിടെ നാം വായിക്കുന്നത് ഉയരത്തിലുള്ളത് ചിന്തിപ്പീൻ എന്ന് കൊളോസ്യ ലേഖനത്തിൽ പറയുന്നുണ്ട്. இங்கே கொலோசியர் நிருபத்தில் சொல்லப்படும் பொழுது மேலானவைகளையே நாடுங்கள் அல்லது சிந்தியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ഉയരത്തിലുള്ളത് ചിന്തിപ്പീൻ, ഉയരത്തിലുള്ളത് അന്വേഷിപ്പീൻ. மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே நீங்கள் சிந்தியுங்கள். ഒരു അന്വേഷണവും ഒരു ചിന്തയും ആ കാര്യത്തിൽ നാം ഉണ്ടാകേണ്ടത്. அதை பற்றி ஒரு தேடுதலும் ஒரு நாட்டமும் நமக்கு காணப்பட வேண்டும். എവിടെ നടക്കുന്നതാ? அது എங்கே நடைபெறுவது? ഹൃദയത്തിൽ നടക്കും. இருதயத்தில் ஏற்படுவது. ഉയരത്തിലുള്ളതല്ല, താഴെയുള്ളതാ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. இங்கே உன்னதத்தில் உள்ளவைகள் அல்ல, கீழானவைகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். നാം താഴെയുള്ളതാ കാണുന്നത്. நாம் கீழே இருப்பவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். നോക്കിയാണ് നടക്കുന്നത്. இங்கே நிலத்தை பார்த்து നടந்து கொண்டிருக்கிறோம். അബ്രഹാം നോക്കില്ല, നാം മേലോട്ട് നോക്കുന്നില്ല. இங்கே ஆபிரகாமை பார்க்கும்போது மேலே பார்க்கவில்லை. ലോത്ത് നോക്കുന്ന പോലെ താഴോട്ട് നോക്കുകയാണ്. இங்கே லோத்து பார்ப்பதை போல கீழே பார்த்து கொண்டு நடக்கிறது. നീരോട്ടം കണ്ടു പോയി കഴിഞ്ഞാൽ இந்த உலகத்தில் இருக்கின்ற பார்வையெல்லாம் நமக்கு அப்படி கடந்து போய்விடும். ജീവിതം വലിയ കുഴപ്പത്തിൽ ചെന്ന് കയറും. வாழ்க்கை மிகப்பெரிய குழப்பத்திற்குள் சென்று போய்விடும். സങ്കീർത്തനം 26:2 26ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்திலே അവിടെ പറയുകയാണ്, ദാവീദ് പറയുകയാണ്, அங்கே தாவீது சொல்வது, യഹോവേ എന്നെ പരീക്ഷിച്ച് ശോധന ചെയ്യണമേ, എന്റെ അന്തരംഗവും എന്റെ ഹൃദയവും പരിശോധിക്കണമേ. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ ഹൃദയത്തെ ഒന്ന് തുറന്നു കൊടുക്കുക. பிரியமானவருடைய இருதயத்தை ஒன்று திறந்து கொடுப்போம். അവനൊന്ന് പരിശോധിക്കട്ടെ, அவர் அதை பரிசோதிக்கட்டும், അവനൊന്ന് കാണട്ടെ. அவர் அதனை காணட்டும். Try to get his certificate. அவருடைய நற்சான்றை பெற்றுக் கொள்ளுங்கள். ഇത് നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ എടുക്കേണ്ടതാണ്. இதை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ഒരുപാട് കാര്യങ്ങൾ അതിനെ കുറിച്ച് പറയുന്നു. அதை குறித்து சொல்வதற்கு இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கின்றது. അതുകൊണ്ട് പൗലോസ് പറയുന്നുണ്ട്, பவுல் சொல்கின்றார், തന്റെ ജീവിതത്തിൽ പറഞ്ഞ കാര്യമാണ്, அவருடைய வாழ்க்கையிலே சொன்ன விஷயமாக, അവയാൽ ഞങ്ങൾ സങ്കല്പങ്ങളും ദൈവത്തിന്റെ പരിജ്ഞാനത്തിന് വിരോധമായി പോകുന്ന എല്ലാ ഉയർച്ചയും ഇടിച്ചു കളഞ്ഞ് ഏത് വിചാരത്തിനെയും ക്രിസ്തുവിനുള്ള അനുസരണത്തിനായിട്ട് പിടിച്ചടക്കി നമ്മുടെ വിചാരങ്ങളെ നാം പിടിച്ചടക്കുക. அது நிமித்தமாக அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ദൈവത്തിന് കർത്താവിന് വിരോധമായി പോകുന്ന സകല ചിന്തകളെയും പിടിച്ച് ഞടക്കണം. தேவனுக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக இருக்கின்ற சகல எண்ணங்களையும் நாம் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்த வேண்டும். അത് കർത്താവിന് അനുസരണമുള്ളതാക്കി കൊണ്ടുവരണം. அதை முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்து கொண்டு നമ്മുടെ ഹൃദയത്തെ നാം കൺട്രോൾ ചെയ്യണം. நம்முடைய இருதயத்தை நாம் ஆட்கொள்ள வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, അവസാനമായിട്ട് இறுதியாக pray in the spirit. ஆவியிலே ஜெபியுங்கள். ആത്മാവിൽ പ്രാർത്ഥിക്കണം. ஆவியிலே ஜெபியுங்கள். നാം ശബ്ദത്തിൽ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, நாம் சப்தம் எழுப்பி ஜெபிக்கின்றோம். പൗലോസ് പറയുന്നു, ഞാൻ രണ്ടും ചെയ്യാറുണ്ട്. பவுல் சொல்கிறார், நான் இரண்டுமே செய்கிறேன். ഞാൻ ആത്മാവിലും പ്രാർത്ഥിക്കും, நான் ആവിയിലും ஜெபிப்பேன், ഞാൻ ബുദ്ധി കൊണ്ടും പ്രാർത്ഥിക്കും. நான் കരുത്തോടും ஜெபிப்பேன். പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ പ്രാർത്ഥന ബുദ്ധി കൊണ്ടും ആത്മാവ് കൊണ്ടും ഉള്ളതായിരിക്കും. பிரியமான நம்முடைய ஜெபமானது ஆவியோடும் அதே போல கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும். പ്രാർത്ഥനയുടെ ഇമ്പോർട്ടൻസ് വളരെയുണ്ട്. இங்க ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் மிக அவசியமாகிறது. ആത്മാവിൽ പ്രാർത്ഥിക്കണം. ஆவியிலே ஜெபியுங்கள்.
പ്രാർത്ഥന വളരെ വിലപ്പെട്ട ഒരു വിഷയമാണ്. ஜெபம் என்பது மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ശീലമാക്കേണ്ടതാണ്. நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது மிக முக்கியமாகும். എന്തൊക്കെയാണ് ശീലമാക്കേണ്ടത്? இதையெல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டும். ഫീഡിങ് അവർ സ്പിരിറ്റ്, நம்முடைய ஆவிக்கு உணவை அளிப்பதும். ഇൻക്രീസിംഗ് ദ ഫെയ്ത്ത്, നമ്മുടെ വിശ്വാസത്തെ വർദ്ധിപ്പിക്കണം. நம்முடைய விசுவாசத்திலே வளருவது வர்த்திக்க செய்வது. വചന സ്വാധീനം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാവണം. வசனத்தை குறித்து செல்வாக்கம், அதனுடைய ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ചിന്താ നിയന്ത്രണം, ഡിസിപ്ലിനിങ് അവർ തോട്ട്സ്, நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். ആത്മനിറവിൽ പ്രാർത്ഥിക്കുക, ஆவியின் நிறைவிலே ஜெபிக்க வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, ഇന്നു മുതൽ നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഈ 5 കൂട്ടം കാര്യങ്ങൾ പ്രാക്ടീസ് ചെയ്യുകയാണെങ്കിൽ, இன்று முதற்கொண்டு நம்முடைய அனுதின வாழ்க்கையில் இப்பேற்பட்ட 5 விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்துவோமானால் അടുത്ത ആഴ്ച നമ്മളൊക്കെ വ്യത്യാസപ്പെട്ടവരായി. அடுத்த வாரம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி இருக்கும். പ്രിയമുള്ളവരെ, பிரியமானவர்களே, അവിടെ ഒരു ഭാഗം കൂടി വായിച്ചിട്ട് ഞാൻ വാക്കുകൾ അവസാനിപ്പിക്കും. ஒரே ஒரு வேத பகுதியை மட்டும் நான் வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். സങ്കീർത്തനം 18 சங்கீதத்திலே അവിടെ 28 വാക്യം, 28வது வசனம், 18 சங்கீதம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். എന്റെ ദീപത്തെ കത്തിക്കും, என்னுடைய விளக்கை ஏற்றுவீர், എന്റെ അന്ധകാരത്തെ പ്രകാശമാക്കും, என் இருளை வெளிச்சமாக்குவார். പ്രിയമുള്ളവരെ, 5 കൂട്ടം കാര്യങ്ങൾ ജീവിതത്തിൽ ഒന്ന് പ്രാക്ടീസ് ചെയ്ത് നോക്കുക. பிரியமானவர்களே, 5 வகைப்பட்ட இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றி பாருங்கள். ധാരാളം കാര്യങ്ങളുണ്ട്. ഇതിൽ இன்னுം சொல்வதற்கு அநேக விஷயங்கள் உண்டு. ധാരാളം കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഹാബിറ്റ് ആക്കേണ്ടതുണ്ട്, നമ്മൾ ശീലമാക്കേണ്ടതുണ്ട്. அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறையாக பழக்க வழக்கமாக கொண்டு வர வேண்டியது அவசியமாகும். ദാവീദ് പറയാണ്, എന്റെ ദീപത്തെ ഞാൻ കത്തിക്കും. தாவீது சொல்லும்போது என் விளக்கை ஏற்றுவீர், ഞാൻ എന്റെ അന്ധകാരത്തെ പ്രകാശമാക്കും. நான் என் இருளை ஆண்டவரை நீர் வெளிச்சமாக்குவீர். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏതൊക്കെ ഭാഗങ്ങൾ ഇരുണ്ടടഞ്ഞു കിടപ്പുണ്ട്, நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில் எல்லாம் இருண்டு கிடக்கின்றது, പ്രിയമുള്ളവരെ, ദീപത്തെ കത്തിക്ക്. பிரியமானவர்களே, நீர் விளக்கை ஏற்றுக்கொண்டு. നമ്മുടെ ദീപം കെട്ടുകിടക്കുകയാണ്. நம்முடைய தீபமானது கெட்டு போயிருக்கின்றது. സ്വർഗ്ഗത്തിലെ തീ വന്നത് കത്തിച്ച്, பரலோகத்திலிருந்து நெருப்பு வந்து அதன் மேல் பற்றி எறிந்து, അത് ശക്തിയുള്ള ദൈവാത്മാവുള്ള തീയായി വിളക്കായി വിളങ്ങട്ടെ. നമ്മുടെ ജീവിതം ധന്യമായി തീരട്ടെ. ദൈവനാമം മഹത്വപ്പെടും. அது பலனுள்ளதாக, ஆண்டவருக்கு ஏதுவாக இருக்கின்ற, பிரியமாக இருக்கின்ற ஒரு விளக்காய் அது ஒளிர்ந்து பிரகாசிக்கட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. നാം ജപിப்போம். കാരുണ്യവാനായ ഞങ്ങളുടെ സ്വർഗ്ഗപിതാവാൻ ദൈവമേ, ഇന്ന് രാവിലെ ഞങ്ങൾക്ക് നൽകിയ നല്ല സമയത്തിനാണ് തിരുനാമത്തിന് സ്തോത്രം. തിരുസന്നിധാനത്തിൽ അല്പസമയം ചെലവഴിപ്പാൻ കൃപ ചെയ്തു. എളിയ ചില ആശയങ്ങൾ കർത്തൃസന്നിധിയിൽ സമർപ്പിപ്പാനും ദൈവമക്കൾക്ക് പ്രയോജനമുള്ളതായി തീരുവാനും ഈ വാക്കുകൾ മുഖേന ഇടയാക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഞങ്ങളിലുള്ളതായിരിക്കുന്ന ഓരോരുത്തരും അവരവരെ തന്നെ ശോധന ചെയ്ത് ഞങ്ങളുടെ കുറവുകൾ പരിഹരിച്ച് കർത്താവെ ശക്തി പ്രാപിച്ചവരായി, ആത്മീയ ശക്തന്മാരായി ഞങ്ങളുടെ സഭയ്ക്ക് വളരെ താങ്ങും തണലുമായി നിൽക്കുവാൻ ഓരോരുത്തരെയും നീ സഹായിക്കുമാറാകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. സ്ത്രീ എന്നില്ല, പുരുഷനില്ല, സർവരും ഒരുപോലെ ഇടപെട്ട് ദൈവസന്നിധിയിൽ താഴ്മയോടുകൂടി കർത്താവെ ഇതൊക്കെയും ശ്രദ്ധിച്ച് മുന്നേറുവാൻ ഞങ്ങളെ ഏവരെയും ബലപ്പെടുത്തണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. നൽകി തന്ന നല്ല സമയത്തിനാണ് തിരുനാമത്തിന് സ്തോത്രം. എല്ലാ സാഹചര്യങ്ങളെയും ഈ വചനം കേട്ട എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കണമേ. അവരുടെ ചെവികളെയും അവരുടെ ഹൃദയങ്ങളെയും തുറന്ന് കർത്താവ് അവരെ ആശീർവദിച്ച് ഇന്ന് പകൽക്കാലം ഇവിടെ നിന്ന് പോകുവാൻ ഇടയാക്കണമെന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. കർത്താവ് സഹായിക്കണമേ. പ്രാർത്ഥന കേട്ടതിനാൽ തിരുനാമത്തിന് സ്തോത്രം. സകലവും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ധന്യമായ നാമത്തിൽ അപേക്ഷിക്കുന്നു. കൃപയുണ്ടായി കേൾക്കുമാറാകണമേ. ആമേൻ.